யாரையும் விடாதீங்க. நீங்களும் போங்க. ஃபாரன்சிக் வந்துட்டாங்களா? பேத்தலிஸ்ட் வர சொல்லுங்க. மிஸ்டர் மனோகர், இங்க வாங்க. You do one thing. Cordon up the entire area. ஹாய் மதன், என்ன எல்லாரும் கிளம்பிட்டீங்க? நாங்க லேட்டா? புதுசா ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்திருக்கான். ஒரு நியூஸ் கூட கொடுக்க மாட்டேங்கிறான். கொடுக்க மாட்டேங்கிறத நம்ம என்ன சண்டையா போட முடியும்? வாப்பா போலாம். கொடுக்க மாட்டேன்னு சொன்னா போயிடுறதா? வாங்கணும். நின்னு வாங்கணும். நின்னு வாங்குறதுக்கு ஏறி வாங்குறதுக்கு நீஸ் என்ன பழனி மேலே வச்சிருக்காங்க. ஹலோ சார், இங்க என்ன சார் நடந்துச்சு? யார் நீங்க? தீக்கனல் பத்திரிகையில இருந்து வரோம். பேப்பர்காரங்களா? ஆமா. இப்ப சொன்ன நியூஸ் எதுவும் கொடுக்க முடியாதுன்னு காலைல 10 மணிக்கு வந்து பாருங்க. சார், சம்பவம் நடந்தது இன்னைக்கு. அத நாளை காலையில 10 மணிக்கு நீங்க சொல்லி அத நாங்க நாளைக்கு நைட் பிரிண்ட் பண்ணி அத நாளானைக்கு காலையில மக்கள் படிக்கிறதா இருந்தா எப்படி சார்? சம்பவங்களை சுட சுட முந்தி தரும் எங்க பத்திரிகைன்னு வேற நாங்க சொல்லிருக்கோம் சார். 4 வரி சொல்லுங்க, போயிடுறோம். கஷ்டமா இருந்தா 2 வரியில சொல்லுங்க சார். Look here, no news means no news. Don't disturb. Out. I am ready. Come on sir. என்ன சார் எதுறீங்க? பீட்டர் ஒரு போட்டோ எடு. ஏய், எதுக்கு எடுத்த? நல்ல பர்சனலா இருக்கீங்க சார். அப்புறம் என்ன சார்? நடந்ததா என்ன எழுத விட மாட்டீங்க? உங்க நடத்தையாவது எழுதலாம்ல. உங்க போட்டோ போட்டு இவர்தான் புது அசிஸ்டன்ட் கமிஷனர், வரவங்க எல்லாம் வல்லுன்னு கடிக்கிறாரு. பத்திரிகையாளர்கள் ரொம்ப கேவலப்படுத்துறாரு. இப்பவே இப்படின்னா பின்னாடி கமிஷனர் ஆயிட்டாருன்னா அப்படின்னு ஏதாவது எழுத வேண்டியதான். என்ன மிரட்டரியா? இந்த மக்கள் இருக்காங்களே, பேப்பர்ல எது வந்தாலும் நிஜம்னு நம்பிடுறாங்க சார். இப்ப நான் சொன்னதே திருப்பி போட்டு உங்க போட்டோ போட்டு இவர்தான் புது அசிஸ்டன்ட் கமிஷனர், வீரன், இளைஞர், அழகர், அற்புதர், பரபரப்பாக பரப்பவர், இவருடைய துடிப்புக்கு கூடிய சீக்கிரமே ஆகிடுவார். எதுவா? பெரிய மனுஷன், இது பெரிய மனுஷன், கமிஷனர் அப்படின்னு நாங்க எழுதணும்னு வச்சுங்க. அதையும் ஜனங்க நம்பிடுவாங்க சார். நம்ம ஜனங்க அந்த மாதிரி. என்ன சார் நடந்துச்சு? உங்க பேரு? மதன், மன்மதன். மறுபக்கம் என் பக்கம் தான். தீக்கடல் சொல்லும் போதே சந்தேகப்பட்டேன். ஐ எம் யுவர் ஃபேன். அடடே, தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். என்ன சார் நடந்துச்சு? இஸ் பீன் ஷாட். பேரு விஸ்வநாதன். ஏர்போர்ட்ல பாதுகாப்பு அதிகாரியா இருக்காரு. வயசு 50-55 இருக்கும். அவங்க ஆபீஸ்ல கான்டாக்ட் பண்ணப்போ 10 மணிக்கு தான் டியூட்டி முடிச்சு கிளம்புதா சொன்னாங்க. போன் பேசிக்கிட்டு இருக்கும்போது யாரோ சுட்டுருக்காங்க போல இருக்கு. என்ன அது ஒரே கூட்டமா இருக்கு? ஒரே ஒரு கொலை தானே நடந்துச்சு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பாதி பேர் இங்க இருக்கானுங்க. எவன் அந்த கேஸை டீல் பண்றது? புதுசா வந்திருக்கிற அசிஸ்டன்ட் கமிஷனர் அரவிந்த் சார். கிழிச்சானுங்க. அவன் வருஷ கணக்குல பெஞ்சை தேய்ச்சிட்டு மேல வராங்க. இவனுக்கு வேற பரீட்சை எடுத்துட்டு வந்துடுறானுங்க. இவனு மேல ஒரே தொல்லையா போச்சியா? எங்கயா அவனையா? அடடே சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவர் ஏன் திட்டுறீங்க? அவர் வாயிலிருந்து ஏதாவது ஒரு வார்த்தை கிடைக்குமான்னு பாக்குறேன். இந்நேரம் நீங்க இருந்திருந்தீங்கன்னு வச்சுங்க, உங்ககிட்ட நியூஸ் வாங்கி உடனே பிரிண்ட் பண்ணிக்க மாட்டேன். அந்த அளவுக்கு என்ன இழிச்ச வாய் நினைச்சுக்கிட்டியா? உனக்கு இங்க என்ன வேலை? அதான் பெல்ட் கட்டிருக்காங்களே, அதுக்கு பின்னால பண்ணல. சரி சார், போறேன் சார். ஏன் சார் டென்ஷன் ஆவறீங்க? ஏற்கனவே பிபி கேஸ், இதுல வேற வயசான காலத்துல ஏதாவது ஆயிட போகுது சார். நான் பரி அரவிந்தே, நீ டிபார்ட்மெண்ட்டுக்கு புதுசு. அவனை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. அவனை விட்டா நமக்கே தொழில் சொல்லி கொடுப்பான். அவன் ஒருத்தன் தான் புத்திசாலி, மத்தவங்க முட்டா நினைப்பான். அவனுக்கு இருப்பிட்டு கொஞ்சம் கிண்டிட்டு போலாம். வந்த வேலை தான் முடிஞ்சிச்சுல, அப்புறம் என்ன கிண்டறது ஓடுறது? நீ இருந்து கிண்டிட்டு வா, எனக்கு டைம் ஆச்சு. நான் போய் ஒரு பெக் அடிக்கிறேன். கொலை எப்ப நடந்துச்சு? சரியா 10:30 மணிக்கு சார். இல்ல சார், அவர் கீழே வந்த அதிர்ச்சியில சரியா 10:30 மணிக்கு அவர் வாட்ச் நின்னு போச்சு. அதான் சொன்னேன். தெரியுங்க, அதை கண்டுபிடிக்க தான் நாங்க இருக்கோம். அது வரைக்கும் உங்க திருவாயை மூடிட்டு சும்மா இருக்கீங்களா? சரி சார், சரி சார், நீங்க உங்க வேலையை பாருங்க. அவனை பார்த்தாலே என்ன பத்திட்டு வருதியா? எங்க இருந்தே வந்து தொலைஞ்சா துட்டறி. அப்புறம் யார் கொலை பண்ணாங்கன்னு தெரியல சார். என்ன காரணத்துக்காக கொலை பண்ணாங்கன்னு புரியல. என்னையா காரணமா இருக்க போகுது? அந்த முகத்தை பாரு, சாதுவா தெரியலாம். இவனுக்கு யாரையா விரோதி இருக்க போறாங்க? இது யாரோ நினைச்சு யாரையோ சுட்டுட்டாங்க. ஆல்மோரட் கேஸ், மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி. அடடே, வெரி குட் சார். நாட்டுல கோர்ட் வேணாம், விசாரணை வேணாம், ஜட்ஜ் வேணாம். ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்த வேண்டியது. அவன் முகத்தை பார்த்து இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவனுக்கு 6 மாசம் இவனை விடுதலை செய் அப்படின்னு சொல்லிட வேண்டியது. இப்படியே நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க, நாட்டுல கேஸ் எல்லாம் பட்டு பட்டுன்னு முடிஞ்சிடும் சார்.
வேணப்பா இவங்கிட்ட வாய் கொடுத்துட்டு எதையோ புண்ணான கதையாயிடும். போறீங்க ரிப்போர்ட் ரெடி பண்ணி ஆபீஸ் கொண்டு வந்துறேன். போலாமா? போலாம். வா வா. சார் சார் ஏன் சார் அவர்கிட்ட போய் நீங்க அவரை பத்தி கவலைப்படாதீங்க, நான் அவரை பார்த்துக்கிறேன். ஏன் சார் இறந்து போனவரோட பர்ஸ் வாட்ச் விசிட்டிங் கார்டு ஏபி விஸ்வநாதன் செக்யூரிட்டி ஆபீசர் மெட்ராஸ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஆபீஸ் போன் நம்பர் 2343131 ரெசிடென்ஸ் வீட்டு போன் நம்பர் 414345. ஏன்பா மதன் மறுபக்கத்துல எழுதுற அளவுக்கு இது என்ன அப்படி ஒரு பெரிய விஷயம்னு நினைக்கிறேன்? சார் என் கணக்குப்படி போலீஸ் இந்த கேஸ்ல ஜாக்கிரதையா இருக்க போறாங்க. ஏற்கனவே நம்ம கமிஷனருக்கு என்ன பார்த்தாலே பிடிக்காது, அதுவும் கொலை நடந்த இடத்துல அவர் கிண்டு இருக்கு பாருங்க. என் மேல இருக்கிற வெறுப்பெல்லாம் அந்த கேஸ் மேல காட்ட போறாரு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த வழக்கை முடிடுவாங்க சார். அதனால போலீஸ் செய்ய வேண்டிய காரியத்தை, செய்யாம இருக்க போற காரியத்தை நாம செஞ்சு யாரு கொலை பண்ணாங்க, எதுக்காக கொலை பண்ணாங்க துப்பறிஞ்சு தினம் இதை பத்தி எழுதணும்னு வச்சுங்க, பரபரப்பான செய்தியா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். சரிப்பா, நாட்டுல எத்தனையோ கொலை நடக்குது. இதேதான் கமிஷனரும் நினைக்கிறாரு. ஏதோ ஆள் மாறாட்டம் கேஸ், யாரோ நினைச்சு யாரையோ சுட்டுட்டாங்க, மிஸ்டேக் இன் ஐடென்டிட்டி. இந்த கூத்தெல்லாம் விலைக்கு வாங்குறதுக்கு நான் தயாரா இல்ல சார். எனக்கு சந்தேகம் வரதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒண்ணு, கொலை செய்யப்பட்ட ஆள் சாதாரண இல்ல, விமான நிலையத்துல பாதுகாப்பு அதிகாரி. 2, கொலை செய்யப்பட்ட இடம் பப்ளிக் டெலிபோன் பூத். அவர் ஏன் சார் அங்க போனோம்? என்னப்பா அது, போன் பண்ண பப்ளிக் பூத்துக்கு போகாம வேற எங்க போவாங்க? இதுல சந்தேகப்பட என்ன இருக்கு? நோ சார், நாட் லைக் தட். செத்து போன விஸ்வநாதனுக்கு ஆபீஸ்ல ஒரு போன் இருக்கு, வீட்லயும் ஒரு போன் இருக்கு. பப்ளிக் டெலிபோன் பூத்ல இருந்து அவர் வீட்டுக்கு போறதுக்கு 1 நிமிஷம் கூட ஆகாது. அவ்வளவு பக்கத்துல ஒரு போன் வச்சுக்கிட்டு அவர் ஏன் சார் பப்ளிக் பூத்துக்கு போகணும்? இல்ல சார், இதுல என்னமோ இடிக்குது சார். என்ன மதன், நம்ம டெலிபோன் டிபார்ட்மெண்ட்ட பத்தி தான் உனக்கு தெரியுமே. அவங்க வீட்டுல டெலிபோன் வேலை செய்யுதோ வேலை செய்யலையோ? ஹலோ, 414345ங்களா? விஸ்வநாதன் சார் வீடுங்களா? அம்மா, நாங்க டெலிபோன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேசுறோம். உங்க போன் ரிப்பேர்னு ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? கொடுக்கலீங்களா? சமீபத்துல உங்க போன் ரிப்பேர் ஆகலையா? அம்மா, ஏதோ தப்பா என்ட்ரி கொடுத்துட்டாங்க, சாரிம்மா. சார், போன் வேலை செய்யுது, வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அப்ப என்ன, இது உன் காலம், எதுக்கு என் பர்மிஷன்? கோ ஹெட். என்ன பழக்கோ, என்ன உத்தியோகமோ, ஊர்ல இருக்க தாமரைங்களா வேலைக்கு போறது இல்லையா, வரது இல்லையா? காலைல நேரத்தோட போனோமா, சாயந்தரம் சீக்கிரமா வந்து சாப்பிட்டோமா, டிவி பார்த்தோமா, படுத்து தூங்கணுமான்னு கிடையாது. சரி, நம்ம ஏதாவது கேட்கலான்னு பார்த்தா இவ படிக்காதவ, பட்டிக்காடு, ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லி வாயை மூடிடுவாங்க. ஏன் வாயை மூடலாம்? அக்கம் பக்கத்துல இருக்கவங்க வாயை மூட முடியுமா? மூத்த சம்சாரத்து பையன் தானே, அதான் சித்திக்காரி கவனிக்கிறதே இல்ல, நீட்டிடுவாளுங்க. நான் யாருக்குன்னு தான் பயப்படுறது? எங்க அப்பா அருமை பெருமையா அந்த கிழவனுக்கு என்ன கட்டி வச்சாரு. கட்டின 3வது வருஷமே தாலி எடுத்துட்டு போய் சேர்ந்துட்டாரு அந்த மகராசன். இப்ப நான் எல்லார்கிட்டயும் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. சித்தி, கொஞ்சம் சும்மா இருக்கியா? வீட்டுக்குள்ள வந்ததும் தொல்லை பண்றீங்க. என்னது நானா தொலை பண்றேன்? ஆமாமா, வேண்டாத மருமக, நின்னாலும் குத்தம் நடந்தாலும் குத்தம். வந்து கொட்டிக்க வா. நான் சாப்பிட்டு வந்துட்டேன். வேலை பாக்குற தைரியம், பாக்கெட்ல பணம் இருக்கு, கண்ட ஹோட்டல்லையும் போய் சாப்பிடுவீங்க. இங்க வீட்டுல அறக்கலவி நான் சமைச்சு அதை தூக்கி காலையில ஆட்டுக்கும் மாட்டுக்கும் போடணும். மாசம் பிறந்தா 5000 செலவாகுதுன்னு கணக்கு மட்டும் கேட்க தெரியுது இல்ல? நான் உங்ககிட்ட எப்போது கணக்கு கேட்டிருக்கேன்? ஏன் இப்படி அனாவசியமா பேசிட்டே இருக்கீங்க? இதோ பாருப்பா, எனக்கு எதையும் அளந்து அளவா பேச தெரியாது. இல்ல அதையும் பொல்லாதையும் பேசிதான் பழக்கம். போதுமா? சிந்தா, வந்து கொட்டிக்க வா. சிந்தா சாப்பிடல? ஏன்? ஏற்கனவே என் தம்பி ஊர்ல இருந்து கூட்டு வந்து வச்சுக்கிட்டு தண்ட சோறு போடுறேன்னு எல்லாருக்கும் நினைப்பு. இந்த அழகுல வடிச்ச உடனே இவனு கொட்டினா சித்திக்கு ஒரு கண்ணுல வெண்ணெய், ஒரு கண்ணுல சுண்ணாம்புன்னு எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க. யாரும் அப்படி நினைக்கல. போதுமா? சரி, அதுக்கு எதுக்காக சத்தம் போடுற? நான் சத்தம் போடுறேன்னா அது சரி. ஆமா, இந்த குட்டி எங்க? யாரு? அந்த குட்டி பிசாசா? ஒண்ணு பரன் மேல இருக்கும், இல்ல படிக்கட்டு கீழே இருக்கும். போய் தேடி பாருப்பா. சித்தி, அவ நீ பெத்த பொண்ணு, அவளை பத்தி கொஞ்சம் நல்லா பேசலாமே. பொண்ணு அவ பொண்ணுதான். என்ன சொன்ன? ஒண்ணும் இல்ல. எல்லாம் நீ குடுக்குற இடம். வர வாய் அவளுக்கு ரொம்ப நீண்டு போச்சு. காது வரைக்கும் இழுத்து வச்சு அறுத்துறேன். இந்து, இந்த குட்டி, how are you darling? ஓ, இந்த குட்டி கோவமா இருக்கா? சித்தி அடிச்சாங்களா? அதான் அடிக்கடி அடிக்குது. ஸ்கூல்ல டீச்சர் ஏதாவது திட்டினாங்களா? நீதான் நல்லா படிக்கிறிய, உன்னையே டீச்சர் திட்டணும். அண்ணன் மேல கோவறதுக்கு சான்ஸ் இல்ல. ஏன் வராது? ஐயோ, அண்ணன் மேல கோவமா? ஏன் அண்ணன் லேட்டா வந்தேன்னா? பின்ன அண்ணா, இன்னைக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மறுபக்கம் எழுதுற மன்மதன் பத்தி பேசிக்கிட்டாங்க. என்ன பேசிக்கிட்டாங்க? மன்மதன் பெரிய வீரன், எப்படிலாம் நியூஸ் கொண்டு வரா, புத்திசாலின்னு பேசிக்கிட்டாங்க. அதுக்கு நீ பெருமை பண்ணுமா? ஏன் மூட விட? அந்த மன்மதன் தான் எங்க அண்ணன் சொல்லி பந்தா பண்ணிக்க முடியலையே. நீ தான் யாருக்கிட்ட சொல்ல வேணாம் சொல்லிட்டியே. நான் யாருன்னு தெரியாம இருந்தாதான் படிக்கிறவங்களுக்கு ஒரு த்ரில் இருக்கும், ஒரு ஆர்வம் இருக்கும். கரெக்டா சொல்றீங்க. இதெல்லாம் தெரிஞ்சுமா அண்ணன் மேல கோவமா இருக்கு நீ? நோ நோ நோ. அண்ணனை எவ்வளவு பிடிக்கும்? இவ்ளோ.
அவ்வளவுதானா? இவ்ளோ அவ்வளவுதானா? இவ்ளோ அவ்வளவுதானா? அவ்வளோ பிடிக்கும். அவ்வளவு பிடிக்கும். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ஐ எம் வெரி சாரி. உங்க அப்பா இறந்ததுக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள். என்ன உங்களுக்கு தெரியாது, நான் தீக்கண்ணல் பத்திரிகையிலேருந்து வரேன். உங்க அப்பா கொலையை பத்தி நாங்க எழுதிட்டு இருக்கோம். நீங்க உங்க குடும்பத்தை பத்தியும் உங்க அப்பாவை பத்தியும் ஒரு 2 வார்த்தை சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். என்ன இப்படி ஒரு சூழ்நிலையில் கேட்கறாங்கன்னு தப்பா நினைக்காதீங்க. எனக்கு எப்பவுமே இப்படி ஒரு சூழ்நிலை தான் அமையும். ப்ளீஸ். அப்பாவை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? அவர் ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டாரு. அவருக்கு போய் இந்த மாதிரி ஒரு முடிவு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. எங்க அக்காவுக்கு கல்யாண ஏற்பாடு கூட செஞ்சிருந்தாரு. இப்ப தனியா நின்னு எப்படி இந்த கல்யாணத்தை முடிச்ச பேர் எனக்கு ஒண்ணு புரியல. சரி, சரி, அழகு. No, 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 no. அவங்க விட்டுருங்க, அழட்டும். துக்கத்தை தேக்கி வைக்க கூடாது, விட்டாதான் நல்லது. மேடம், நீங்க அழுங்க, நல்லா அழுங்க. ஆமா, உங்க அப்பா பத்தி என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க. சார், நீங்க புறப்படுறீங்களா? இது எங்க பிரச்சனை? No, 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 no. அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் கேட்க வேண்டிய கேள்வி நிறைய இருக்கு, நீ பதில் சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு. அதனால நான் கண்டிப்பா சந்திக்கிறோம், நீ பதில் சொல்றீங்க. உங்க அப்பா இறந்ததுக்கு என்னோட அனுதாபங்கள். சாரி. என்னங்கடா அது ஆளாளுக்கு பச்சை சேவமா தள்ளிக்கின்னு போறானுங்க. எனக்கு ஒண்ணு அமைய மாட்டேங்குதே. அண்ணே, ஏய், ராத்திரில பிச்சை போடுற பழக்கம் இல்லடா. ஐயோ நான் பிச்சை இல்லண்ணே, பின்ன எச்சியா? உஜிலண்ணே. ஓ, உஜ்ஜிலி ஆளா நீ? ஆமாண்ணே. யாரு? சீதா, ராதா, கௌரி, மானம் அது சரி, டவுனா நாடுகடையா? ரெண்டுமே கலந்துருக்கு. ஏய், டவுனு போர் அடிச்சு போச்சு. நல்ல 17 வயசுல இளசா ஒரு நாட்டுக்கட்டையா பார்த்து தள்ளி விட. வாங்க. இந்த ஏரியா ஒரு மாதிரி, கொஞ்சம் ஏமாந்தா இடுப்புல இருக்கிற அருணாக்கரை அறுத்துருவாங்க. ஏய், இந்த அண்ணா கயிறு தம்பி கயிறு அவுக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட நடக்காது. பெல்ட் அவுத்த 10 பேர் அடிப்பேன். தெரியுமா? எங்கடா குஜிலி? இருங்க வரோம். ஏய், என்ன விசில் அடிக்கிற? குஜிலி எல்லாம் குதிரை மேலே வர்றாங்க. எப்படி வராங்கன்னு பாருங்களேன். வர சொல். ஏய், நான் என்ன குஜிலியை கேட்டா இவனுக்கு வந்து நிக்கிறானுங்க. இவங்கதான் சீதாராம, ராதாகிருஷ்ணன், மனோகர், கௌரி சங்கர். அப்போ அது இல்லையா? இது சும்மா தமாசு கேட்டம்பா. ஏய், ஐயா கையில பல பலன்னு மின்னுது, என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அப்புறம் எல்லாத்தையும் வாங்கிட்டீங்க, நான் போட்டுமா? இந்த சட்டை நல்லா இருக்கே. இப்ப போதுமா? என் வாழ்க்கையில முக்கா பெண்ட் போட்டு தான் பழக்கம், முழு பெண்ட் பார்த்ததே இல்ல. என் கடையில தொங்குத போய் பார்க்க வேண்டியதானே? அது காசு கொடுத்து வாங்கணும், இத கொடுங்க. ஏய், இதுக்கு மேல வேற எதுவும் ஆசைப்பட்டாதரா? இல்லண்ணே, என்ன நொல்லண்ணா? இந்த ஜட்டி. ஐயோ, ஏய், இங்க வா. சிரிச்சியா? ஐயோ, எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிற அளவுக்கு வச்சுட்டானே. ஏய், எச்சிக்கல, எங்காவது ஒண்ணு பார்த்தா வெட்டுறதாண்டா என் லட்சியம். சார், என்ன கொஞ்சம் மறுபக்கத்தை காட்டுறீங்களா? ஐயோ, மறுபக்கத்தை காட்ட சொல்றானே, நான் எப்படி காட்டுவேன்? இந்த சத்தம் கேட்ட தூண்டு. ஹலோ மேடம். ஹலோ, ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க அக்கா நல்லா இருக்காங்களா? இன்னும் அழுதுட்டு இருக்காங்களா? இல்ல, நினைச்சேன், அதான் உங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். எங்க வீட்டுக்கா? எதுக்கு? இல்ல, என்கிட்ட இருந்து சில கேள்விகள், உங்ககிட்ட இருந்து சில பதில்கள். சார், போலீஸாலேயே ஒண்ணும் செய்ய முடியல, நீங்க என்ன புதுசா செய்ய போறீங்க? அப்படி நினைக்காதீங்க மேடம். இந்த மன்மதன் மனசை வச்சா முடியாத காரியமே எதுவும் இல்ல. மன்மதன் மறுபக்கம் என் பக்கம் தான். நான் உங்க பக்கத்து தவறாம படிப்பேன். தேங்க்யூ மேடம்.
போலீஸ் நினைக்கிற மாதிரி உங்க அப்பாவோட கொலை தற்செயலா நடந்தது இல்ல. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மர்மமே இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு என்ன சார் ஆக போகுது? எங்க அப்பா திரும்பி வரப்போறாரு. என்ன மேடம் இந்த விஷயத்தை ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறீங்க? ரொம்ப சீரியஸான மேட்டர், பிலீவ் மீ. சார் நீங்க போய் ஓ நோ போய்விடுங்க. தள்ளுங்க. ஜோதி ஜோதி அண்ணு ஜோதி அண்ணு என்னாச்சு? 4 பேர் வந்து நம்ம வீட்டுக்குள்ள கலாட்டா பண்ணிட்டு போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உனக்கு ஒண்ணு ஆகாது. இதுக்கு மேல என்ன ஆகணும்? இப்போது நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்க. உங்க அப்பாவோட கொலைக்கு பின்னாடி ஒரு பெரிய மர்மமே அடங்கியிருக்கு. அது நாம கண்டுபிடிக்கல, உங்க எல்லாருக்குமே ஆபத்து. கொஞ்சம் பேசலாமா மேடம்? நான் கேட்கறது பொறுமையா பதில் சொல்லுங்க. இங்க வந்தவங்கள உங்களுக்கு யாரையாவது அடையாளம் தெரியுமா? இல்ல, எல்லாரும் முகமூடி போட்டிருந்தாங்க. ஆனா ஒருத்தன் முகத்தை மட்டும் நான் பார்த்தேன். அவனை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்ல. அவனை மறுபடியும் பார்த்தா அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். இது போதும், நான் பாத்துக்கிறேன். அந்த செக்யூரிட்டி ஆபீசர் விஸ்வநாதன் சந்தேகத்துக்குரிய முறையில கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலைமையில ஆதரவற்ற அவரோட 2 பெண்களுக்கும் தகுந்த பாதுகாப்பு கொடுக்கணும்னு நம்ம ஊர் போலீஸ் கமிஷனருக்கு ஏனோ தெரியல. இப்படிப்பட்ட கமிஷனரோட பாதுகாப்புல நம்ம சென்னை நகர வாழ் மக்கள் இன்னும் என்னென்ன கஷ்டப்பட போறாங்களோ. என்னையா எதிர்பார்க்கிற அந்த மன்மத? அந்த பொண்ணுங்க முந்தானே பிடிச்சிட்டு அவங்க பின்னாடியே சுத்த சொல்றானா? எனக்கு வேற வேலை வெட்டி கிடையாது பாரு. எங்க இருந்தே வந்து தொலைஞ்சா தினமும் என் உயிரை வாங்குறதே பொழப்பா போச்சு. கரெக்ட் சார். என்னையா கரெக்ட்? ஏயா நீயாவது அந்த பொண்ணுங்களுக்கு யாரையா கால் போட்டுக்கலாம்ல? சார் வந்து என்ன? நீங்க என்ன? நான் வேண்டான்னு சொன்னனா? இல்ல அப்புறம் கெட்ட பேர் வந்தா நான் மட்டும் வாங்கிக்கிறேன், நல்ல பேர் வந்தா நீங்க எல்லாரும் பங்கு போட்டுட்டு ப்ரமோஷன் போடுங்க. போயா யாரையாவது கால் போட்டு தல. போயா